ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூரம் நடந்து போகிறோன்னா மிதினேஷ் அவங்க ஸ்கூலில் தாங்க போகிறேன். அவங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. மிதினேஷும் கேத்தி 2 பேர் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக மழை வந்துனே இருந்ததுங்க. இன்னைக்கு வெயில் காயுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வருது. இந்த மழை தண்ணி தாங்க, இந்த வயல் தான் இதுவும் கேத்தியும் போவாங்க ஸ்கூலுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை வந்து ஐயோ எவ்வளோ மழை வந்ததுங்க. ட்ரெயின் வரல, கேட்டும் போடல, சீக்கிரம் போயிடும் ஸ்கூலாண்ட. 10 மணிக்கு வர சொன்னோம். இது டைம் 11 ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் கிட்டே வந்துட்டேன். ரொம்ப அழகாக வாழை மரம், மாங்காய் மண்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிதினேஷ் ஸ்கூல் உள்ளே போயிட்டேன். அவங்க மேடம் வந்து அந்த நோட் புக் எடுத்து கொடுத்தாங்க. இதை படித்து காட்டுறான்னு சொல்லிட்டு படித்து காட்டினா, உங்கள் பையன் நல்லா படிப்பான், ஆனால் கொஞ்சம் வாழைத்தானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க மேடங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸுங்க எல்லாருமே நிற்க வச்சாங்க. ஏதோ ப்ரோக்ராம் நடக்க போகுதுங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எல்லாருமே அங்கேயே இருந்தோம். வெளியில் முடிஞ்ச உடனே ஸ்கூல் உள்ளே வந்தாங்க. ஃபஸ்ட்டில் டீச்சர்ஸுங்கெல்லாம் பேசின்னு இருந்தாங்க. பசங்களுக்கு தினமும் யூனிஃபார்மு கரெக்டாக நல்லா துவைச்சி அழுக்கு இல்லாமல் போட்டு அனுப்புங்க. பேரண்ட்ஸுங்க வந்து வீட்டில் காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தால் மேடம் சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டில் அது கேளுங்க. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க, டிவி பார்க்க விடாதீங்க. எங்கள் ஸ்கூல்லையே ஃபோன் பார்த்து ஒரு பையனுக்கு கண் வந்து போயிடுச்சிங்க. அது ரொம்ப நாள் ஆச்சு, அவன் ஸ்கூலுக்கே வரதில்லை. இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஃபோன் தராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட் அம்மாவும் ஸ்கூலில் நல்லா பேசுனாங்க. எனக்கு தெலுங்கு வராதுங்க, தமிழ் தான் எனக்கு. அதனால் என்னையும் கூப்பிட்டாங்க பேச சொல்லி. எனக்கு தெலுங்கு வராதுன்னு சொல்லிட்டேன். ஸ்கூலில் பசங்களுக்கு கவர்மெண்ட் டிவி எல்லாம் அலோஸ் பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்க படிப்பு விஷயமாக தாங்க அதில் போட்டு காட்டுவாங்க. பேட்டேஜ் குட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுத்தாங்க. சாம்பார் சாப்பாடு எல்லாம் பேரண்ட்ஸுக்கும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸ்கூலில் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. சாப்பாடு போட்டாங்க, சாம்பார், முட்டை, வாழைப்பழம் எல்லாமே வச்சாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.